फायरिंग कर रहे हैं, चोट है मेरे बाजू में, बगल में था। क्या ब्लड कहीं लगा चोट क्या बेटा? अच्छा ठीक ठीक बैठो, मैं पट्टी करता हूँ आपको। अरे नहीं 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 नहीं, हम लोग फौज है, हम लोग बैठो बैठो, हम लोग फौज है, बैठो बैठो चलो। अरे हम लोग फौजी हैं, कुछ नहीं करेंगे। आपकी सेफ्टी के लिए आए हैं, आपकी सेफ्टी के लिए आए हैं, बैठो 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 बैठो, आपकी सेफ्टी के लिए आए हैं। हम इंडियन आर्मी है, बैठो। ये इंडियन आर्मी है। आप लोग कहाँ से आए हो? कहाँ से आए आप लोग? हैं आपके बच्चे कुछ नहीं करेंगे, थोड़ा बताइए। हुआ पति को आए हैं, बैठो 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 बैठो, आपकी सेफ्टी के लिए आए हैं। हम इंडियन आर्मी है, बैठो। ये इंडियन आर्मी है। आप लोग कहाँ से आए हो? कहाँ से आए आप लोग? हैं आपके बच्चे कुछ नहीं करेंगे, थोड़ा बताइए। हुआ पति को मार दिया? नहीं नहीं बेटा शांत रहो, लो पानी पियो, पानी पियो। பஹல்காமில் ராணுவ வீரர்கள் உடையில் வந்த தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியதால் உண்மையான ராணுவ வீரர்களை பார்த்து மக்கள் அச்சமடைகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஞானசேகரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஞானசேகரன், இப்போ காஷ்மீர்ல வந்து உண்மையான ராணுவ வீரர்களை பார்த்து மக்கள் பயப்படுறாங்க. இது குறித்த உங்க விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம் அஸ்வினி. தெற்கு காஷ்மீரில் உள்ள பல்காம் தீவிரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலில் சுமார் 25க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர், பலர் படுகாயம் அடைந்துள்ளனர். இந்த தாக்குதலில் பின்னணி இருப்பவர்கள் சட்டத்தின் பிடியில் இருந்து தப்ப முடியாது என பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுற்றுலா தலமாக விளங்கும் பல்காமில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது பலரையும் அதிர்ச்சி அடைய செய்துள்ளது. உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இன்னும் உறுதியாக தெரியவில்லை. அது குறித்து அரசு தரப்பில் உறுதி செய்யப்படும். அண்மை ஆண்டுகளாக பொதுமக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் இது மிகப்பெரிய என ஜம்மு காஷ்மீர் மாநில முதல்வர் உமர் அப்துல்லா தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் பல்காமில் நடந்த பயங்கர தாக்குதலில் பிரதமர் நரேந்திர மோடி வன்மையான கண்டனத்தை தெரிவித்துள்ளார். தங்கள் அன்புக்குரியவர்கள் இறந்தவர்களுக்கு இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கிறேன். பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்து வருகின்றது. இந்த கொடூர செயலில் பின்னணியில் உள்ளவர்கள் நீதியின் முன் நிறுத்தப்படுவார்கள். அவர்கள் தப்ப முடியாது. அவர்களின் தீய எண்ணம் ஒருபோதும் வெற்றி பெறாது. பயங்கரவாதிகளை எதிர்த்து போராடுவதற்கான நமது தீர்மானம் அசைக்க முடியாது, அது மேலும் வலுவடையும் என்றும் கூறியுள்ளார். இதனிடையே இந்த தாக்குதல் தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உடனே தொலைபேசியில் பிரதமர் மோடி தொடர்பு கொண்டுள்ளார். இது தொடர்பாக அனைத்து அடிப்படை பணிகளையும் போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள அமித்ஷாவுக்கு பிரதமர் மோடி உத்தரவிட்டுள்ளார். பாதுகாப்பு படையினரும் முக்கிய கூட்டங்களில் பங்கேற்று மத்திய அமைச்சர் அமித்ஷா ஸ்ரீநகர் புறப்பட்டுள்ளார். மேலும் கட்டுப்பாட்டு மையங்கள் அவசர கட்டுப்பாட்டு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது, தொடர்பு எண்களும் அளிக்கப்பட்டுள்ளது. தாக்குதல் நடத்தப்பட்ட இடத்தில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் இருந்துள்ளனர். அந்த வகையில் கர்நாடகா மற்றும் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளும் இந்த தாக்குதலில் உயிரிழந்துள்ளதாக தகவல் சம்பந்தப்பட்ட மாநில அரசுக்கு அதிகாரிகளுக்கு சம்பந்தப்பட்ட இடத்துக்கு விரைந்துள்ளனர். அப்பாவி பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தியது மிக கொடூரமானது, மக்கள் மன்னிக்க முடியாது என குடியரசுத் தலைவரும் தெரிவித்துள்ளார். சுற்றுலா பயணிகள் மீது நடத்தப்பட்ட இந்த கொடூர தீவிரவாத தாக்குதல் குறித்து அறிந்து மிகவும் வேதனை அடைவதாக பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினர் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். இந்த கொடும் செயலை செய்தவர்கள் கடுமையான விளைவுகளை சந்திப்பார் என மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் கூறியுள்ளார். மேலும் இந்த தாக்குதல் போது தீவிரவாதிகள் ராணுவ உடையில் வந்துள்ளனர். அதனால் ராணுவ வீரர்கள் உடையில் வந்த தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியது மக்கள் அச்சமடைந்தனர். உண்மையான ராணுவ வீரர்கள் தீவிரவாதிகள் என்று நினைத்து மக்கள் கதறினர். எங்கள் பிள்ளைகளை கொன்று விடாதீர்கள், வேண்டுமானால் எங்களை கொன்று விடுங்கள் என ராணுவ வீரர்களிடம் கெஞ்சிய அந்த காட்சிகள் தற்பொழுது வெளியாகி உள்ளது. ராணுவ வீரர்களை தீவிரவாதிகள் என நினைத்து மக்கள் கதறிய வீடியோ வெளியாகி தற்பொழுது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஞானசேகரன்.